அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமி, இந்த சத்யநாத சபையில் கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கேள்விப்பட்டேன். அது எப்படி சாமி? கடவுளை நாம் காப்பாற்றணும்? கடவுள் தானே நம்மளை காப்பாற்றணும். நாம் எப்படி கடவுளை காப்பாற்றுறது? அதாவது கடவுள்ங்கிறது எங்கே இருக்கார்? நமக்குள்ளே இருக்காருன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறோம். நாம் ஒரு தாய் வயிற்றிலிருந்து வெளியேறி வரும்போது வந்த உடனே முதலில் குளிக்க வைத்து பால் கொடுக்குறார்கள். கொஞ்ச நாள் ஆக ஆக பழஞ்சாதம் கொடுக்குறார்கள். அப்படி சாதங்கள் பல வர்க்கங்கள் எல்லாம் சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்தி வைப்பது யார்? நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள். அவர்கள் கொஞ்சம் வயது வந்தவுடனே ஒரு குறுகடத்திலே கொண்டு போய் படிக்க வைத்து கல்வி அறிவை கொடுத்து பல செல்வங்களுக்கு ஆளாக்குகிறார்கள். அவர்கள் இந்த உலகமே நம்மை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறார்களோ அதுபோல் செய்கிறார்கள். அதுபோல் ஒரு ஊரிலே ஒரு மக்கள் கூடி ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்து அந்த கோயிலை கட்டி அதிலே ஒரு கருவறையை உருவாக்கி அந்த கருவறையிலே ஒரு சிலையை வைத்து அந்த சிலைக்கு முதலில் பால் ஊற்றி இரண்டாவது பால் அபிஷேகம் பண்ணி முடித்தவுடன் பல அபிஷேகங்கள் பலவிதமான அபிஷேகங்கள் செய்து அந்த சாமியை வளர்ச்சி வென்றார்கள். அப்படி வளர்ச்சி வென்றும்போது ஊர் மக்கள் எல்லோரும் அதை போய் வணங்கி வாழ்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் நல்ல ஆடம்பரமாக நமது கடவுளை வளர்க்க வேண்டும், உலக மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்த வேண்டும், உலகுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொல்லி ஏன் அத்தனை விசேஷங்களை செய்கிறார்கள்? ஒவ்வொரு வருடம் ஒரு மாதம் வாரம் என்று சொல்லி பல வேலைகளை செய்து காப்பாற்றுவது யார்? நாம் தானே அந்த கோயிலை வளர்ச்சிகள் வைத்தோம், உண்டு கொண்டினோம், வளர்த்தோம், உலக மக்களுக்கு தெரியப்படுத்தினோம். அதிலிருந்து உலக மக்கள் அதை பார்த்து ஆனந்தப்பட்டு எல்லோரும் அவருடைய அருளை பெற வேண்டும் என்று ஆனந்தத்தோடு ஒவ்வொரு விசேஷங்களையும் சிறப்பாக கொண்டாடி வளர்ச்சி வருவது யார்? நாம் தானே. அதனால்தான் அப்படி வாக்கை சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் ஒரு வாக்கை வைத்து போனார்கள். அந்த வாக்கினுடைய பொலிவு இன்று உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த உலக மக்களுக்கு இந்த சிலை வழிபாடும் பட வழிபாடும் இது எல்லாம் தேவையில்லாதது. அரூபியாக எங்கும் ஜொலித்து நிற்பது ஜோதிமயம். எவ்வளவு இருட்டு இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியை உரைத்தால் எப்படி அந்த இடம் பளிச்சென்று வெளிப்படுகிறதோ அதுபோல் உலகமெல்லாம் பளிச்சென்று இருக்க வேண்டும் என்று அணையாத விளக்கை ஏற்றி வைத்தார் அருட்பெருஞ்சோதி அவர்கள். இன்று உலகமெல்லாம் அவருடைய நாமமும் அந்த விளக்கும் எங்கெங்கு உலகமெல்லாம் நாட்டுகளில் நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ வெளிநாட்டவர்களும் இன்றைய அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும், விளக்கை எரிக்க வேண்டும் என்று அங்கங்கே உலக நாடெல்லாம் இன்றைக்கு ஜோதிமயமாக இருக்கிறது என்றால் அந்த அருள் பெருஞ்சோதி ஐயாவினுடைய அருளால் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு மகானை நாம் வணங்கி அவருடைய அருளை பெற்று அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று நாம் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அன்னதானம், சொர்ணதானம், வர்ணதானம், வஸ்திரதானம், இப்படி மக்களுக்கு எல்லாம் அங்கங்கே சாமி ஏற்படுத்தி வைத்து போனார். இன்று எங்கு பார்த்தாலும் எல்லா ஸ்தானங்களும் செய்யக்கூடிய அளவில் மக்கள் மனதை மாற்றி கொடுத்தவர் நமது அருட்பெருஞ்சோதி ஐயா அவர்கள். அப்பேற்பட்ட பரம்பொருளை நாம் என்றும் சதா மனனம், அதே கவனம்
என்று சச்சிதானந்த சுவாமிகளுடைய வாக்கு. அந்த வாக்கின்படி சதாவும் அவரையே சிந்தித்து அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி